வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த பதிவில் வேல் வழிபாடு செய்வது எப்படி அப்படின்றத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வலம்புரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் இதை உற்றார் உறவினர்களுக்கும் இந்த சேனலை தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த வலம்புரி யூடியூப் சேனல் எல்லாரையும் போய் சென்றடையணும் அப்படின்றத என்னுடைய உயரிய நோக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு இந்த பதிவுக்குள்ளே போகலாம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவ வாராதே வினை அப்படின்ற அந்த உயரிய மந்திரத்தோடு நாம் இந்த பதிவியை தொடங்குவோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வேல் வழிபாடு செய்வது எப்படி அப்படின்ற ஒரு பதிவை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முருக பக்தர்கள் அத்தனை பேருக்குமே உயரிய ஒரு வழிபாடு என்றால் அது வேல் வழிபாடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காரணம், முருகனையும் வேலையும் நாம் பிரித்து பார்க்கவே முடியாது. முருகனை வழிபட்டாலும் வேலை வழிபட்டு தான் ஆகணும், வேலை வழிபட்டாலும் அது முருகனுக்கு தான் போய் சென்றடையும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அந்த வேலுடைய மகத்துவம் என்ன, அந்த வேல் வழிபாடு செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வேல் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு எப்படி கிடைச்சதுன்றதை பார்ப்போம். முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்காக தன்னுடைய தாயான பார்வதி தேவியிடமிருந்து அந்த வேலை பெற்றார். அந்த வேல் சக்தி வேல் என்று சொல்லப்படுகிறது. காரணம், சக்தியிடமிருந்து பெறப்பட்ட வேல் என்பதால் அது சக்தி வேல் என்றாயிற்று. அந்த வேலை கொண்டு முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து அந்த வேலை தன்னுடைய ஆயுதமாக அவர் வைத்து கொண்டார். அப்படியானால் வேலுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது பார்த்தீங்களா? இந்த வேலை நாம் வீட்டில் வச்சு வழிபடலாமா, எப்படி வழிபடணும் அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனக்கு தெரிந்து ஒரு நண்பர் ஒருவர் தொடர்ந்து வேல் வழிபாடு செய்து வந்தார். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை அப்படின்றீங்களா? அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளுக்கு நடுவிலும் அவர் அந்த வேலை வழிபட்டு தினகாலம் அவர் அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவார், பூஜை பண்ணுவார், பூ போடுவார், மந்திரங்கள் சொல்லுவார், கந்த சஷ்டி கவசம் படிப்பார், சண்முக கவசம் படிப்பார், எல்லாமே பண்ணி அந்த வேலை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தார். அவருடைய பிரச்சனைகள் ஒன்றொன்னா குறைய ஆரம்பித்தது. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். அவருடைய உறவினர் ஒருவர், அதாவது இவருடைய உறவினர் ஒருவர், அவர் வயதில் மூத்தவர். அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 ஆண்மகன்கள். ஒருவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறது. இன்னொரு மகனுக்கு திருமணமாகி 10 வருடங்களாகி குழந்தை இல்லை. அவரும் தொடர்ந்து தன்னுடைய மகனுக்கு பிள்ளை பெரியலையும் சொல்லி தொடர்ந்து எல்லா தெய்வத்தையும் வழிபட்டு இருந்தார். அவர் ஒரு ஐயப்ப பக்தர். வருஷம் சபரிமலைக்கு போயிடுவார். அப்படிப்பட்டவர் முருக வழிபாட்டையும் சேர்த்து செய்தார். முருக வழிபாடு செய்யும் பொழுது வேலையும் அவர் வணங்குவதற்கு நேரம் ஒதுக்கி பண்ணியிருந்தார். அவருடைய பூஜை அறையில் ஒரே ஒரு முறை நான் சென்று பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்பொழுது பார்த்தா அவருடைய வீட்டில் அவருடைய பூஜை அறையில் ஒரு வேலை வச்சு வழிபட்டுட்டு வந்தார். அந்த வேலுக்கு தினகாலம் அவர் அபிஷேகம் பண்ணுவாருங்க. தினகாலம் பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு சாதாரண ஒரு தண்ணீரை வைத்து அபிஷேகம் செய்வார். பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், நெய், விபூதி அதெல்லாம் இல்லை. வெறும் தண்ணீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த முருகனுடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த வேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா விபூதி பட்டையை அழகாக தன்னுடைய கையாலே வைப்பார். இப்படி வேலை வழிபட்டவர் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே இருந்தார். அப்போ விருத்தம், வேல் வகுப்பு, இந்த மந்திரங்கள்லாம் சொல்லுவார். அவர் கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் சொல்லுவார். வழிபட்ட உடனே 10 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாத அவருடைய மகனுக்கு அழகிய ஆண் குழந்தைகள் 2 பிறந்தது. அடுத்தடுத்த வருடங்கள், அதாவது ஒரு வருட இடைவெளியில் குழந்தை பிறந்துச்சு. 2 குழந்தை பிறந்தது அவருக்கு. அந்த அவருடைய மகனுக்கு அவர் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தார். அவருக்கு எல்லாமே அமைஞ்சிடுச்சு. அவருக்கு இந்த குழந்தை பேர் தன்னுடைய பையனுக்கு இல்லையன்ற ஒரு ஏக்கம் மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சு. அதுவும் இந்த வேல் வழிபாடால் நிச்சயமாக கிடைச்சது. ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் இன்னைக்கு
இந்த பூவுலகத்தில் இல்லை. இருந்தாலும் அவர் வந்து அந்த குழந்தை பேர் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷத்தில் தான் அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு நீங்கி முருகனுடைய இளைப்பாறினான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வேல் வழிபாடு வந்து மிக சிறந்த ஒரு வழிபாடாக கருதப்படுகிறது. அதனால் வேல் வழிபாடை வந்து நாமளும் மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றதுல 100% நம்ம உறுதியாக இருக்கணும். சரி, இப்போ நம்ம வேல் வழிபாடு செய்வது எப்படின்றத பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து வேல் வழிபாடு செய்யணும்னா செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அதுக்கு எந்த விதமான ஒரு நிபந்தனைகளும் எதுவுமே கிடையாது. முருகன் வழிபாடு செய்கிற அத்தனை பேருமே வந்து வேல் வழிபாடு செய்யலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய சேனல்களில் வந்து வேல் வழிபாடை பற்றி போட்டிருக்காங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம். இருந்தாலும் என்னுடைய சேனல், நம்மளுடைய சேனல்லையும் இதை வந்து நம்ம சொல்லணுன்ற ஒரு விருப்பம். அதனால் நான் இதை சொல்கிறேன். காலையில் நம்ம எந்திரிச்சு, தினமும் காலையில் எந்திரிச்சு நம்மளுடைய காலை கடன்கள், அப்பொழுது நம்ம காலை செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து முடிச்சுட்டு நம்மளுடைய பூஜை அறையில் சென்று நம்மக்கிட்ட வேல் இருக்கா, வேல் இருந்ததுன்னா அது முடிந்த அளவிற்கு உலோகத்தால் செஞ்ச வேலாக இருக்கணுங்க. பித்தளையில் இருக்கலாம், செம்பில் இருக்கலாம், இல்லை வந்து வெள்ளியில் இருக்கலாம், தங்கத்தில் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டீல், எவர் சில்வர் இந்த மாதிரி விஷயங்களை துருப்பிடிக்கிற மெட்டலில் வந்து வேல் வச்சு வழிபடுறாங்க. அது வந்து அந்தளவுக்கு உகந்தது கிடையாது. முடிந்த அளவுக்கு இந்த மெட்டலில் இருக்கிறது நல்லது. அதாவது நான் சொன்னேன் பார்த்திங்களா, செம்பு, பித்தளை, தங்கம், வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உலோகத்தில் செஞ்சதாக இருக்கலாம். அதை வந்து நாம் எடுத்துகிட்டு அந்த வேலை வந்து நம்ம வந்து தினகாலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான அபிஷேகத்தை நம்ம செய்யணும். அபிஷேகத்தை நம்ம எந்த ஒரு கடவுளுக்கோ விக்கிரகத்துக்கோ நம்ம செஞ்சோன்னா நம்மளுடைய மனமும் குளிரும், அவருடைய மனமும் குளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா பசும்பால், பன்னீர், தயிர், சந்தனம், இன்னும் சில அபிஷேக பொருட்கள்லாம் இருக்குது. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்படி நமக்கு இத்தனை அபிஷேக பொருளும் எடுத்துக்கலாம். விபூதி, குங்குமம் அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு எதுவுமே கிடைக்கல, பாலும் கிடைக்கல, பன்னீர் கிடைக்கல, தயிர் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, வெறும் சாதாரண தண்ணீரில் கூட அபிஷேகத்தை பண்ணலாம். அப்படி அபிஷேகம் பண்ணும் பொழுது நாம் வந்து உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அருணகிரிநாதர் அருளிய வேல் விருத்தம், வேல் வகுப்பு, அந்த மாதிரி மந்திரங்கள் தெரிஞ்சால் உபசரிக்கலாம். இல்லாட்டி வந்து அதை வந்து ஒரு யூடியூப் சேனலில் இருந்துச்சுன்னா அதை போட்டு விடலாம். இல்லை ஒரு கேசட்டாகவும் போட்டு விட்டு அதுக்கு நம்ம அபிஷேகம். இல்லை எதுவுமே இல்லை நம்ம கையில் அப்படின்ற பட்சத்தில் நாம் வந்து முருகனுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசத்தை சொன்னாலே போதுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வேலுடைய பூஜைக்கு உகந்த ஒரு மந்திரமாகவே அமைஞ்சிடும். அப்படி அதுவும் இல்லை, கந்த சஷ்டி கவசம் எனக்கு பாராயணம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னா, நான் இப்போ இந்த வீடியோ தொடங்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனின்று சொல்ல கலங்கிடுமே செந்தில்நகர் சேவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவ வாராதே வினை அப்படின்ற அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு நாம் இந்த பூஜையை செய்யலாங்க. இந்த பூஜையை செஞ்சு முடித்த உடனே, அபிஷேகம் செஞ்சு முடித்த உடனே மலர்கள் என்ற இடத்தாலே முருகனுக்கு உகந்த மலர் இது செவ்வரளி மலையை போடலாம், செம்பருத்தி போடலாம், மல்லிகை பூவை போடலாம், ரோஜா, பன்னீர் ரோஜா போடலாம். இப்படி அவருக்கு உகந்த பூக்களை நம்ம போட்டு அர்ச்சனை செய்யலாம். அர்ச்சனை செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே விட்டுடுவோமா? அப்படி தான் கூடாது. காரணம் என்னென்னா, வேலை சில பேர் அப்படியே விட்டுடுறாங்க. அப்படி விடக்கூடாது. அந்த வேலின் மீது ஒரு சிறிய அளவிலே இருக்கின்ற எலுமிச்சங்கனியை நம்ம அதில் சொருகணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஆயுதம். சிவனை அழித்த ஆயுதம். அது ஆயுதமாக இருக்கிறதோ இல்லை ஞானத்தையோ இல்லை வரத்தையோ அருளுகின்ற ஒரு முருகனின் ஒரு கருவியாக இருக்கிறதோ என்பது நம்ம செய்கிற வழிபாட்டில் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பூஜை அறையில் வைக்கும் பொழுது அதற்கு மேலே எலுமிச்சங்கனியை சொருகிவிடணும். அந்த எலுமிச்சங்கனியை தினமும் நம்ம எடுத்து வேறு மாற்றிக்கலாம். இல்லை ரொம்ப அழுகி போச்சுன்னா அதை தூக்கி போட்டு வேறு எலுமிச்சக்கனியை நம்ம போடலாம். அப்படி பண்ணலாம். அப்படி இல்லை, எலுமிச்சக்கனி என் கையில் இல்லை அப்படின்னா, சந்தனத்தை நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி அது மேலே நம்ம வேலுடைய கூர்மையான பகுதியில் நம்ம வச்சிடணும். இப்போ புரியுதுங்களா எப்படி செய்யணும் அப்படின்ட்டு? இல்லை என்கிட்ட வந்து மெட்டல் மாதிரி
வேல் இல்லை ஆனால் வேல் படம் இருக்குது அப்படின்னா அந்த வேல் படத்துக்கும் நீங்கள் பூஜை செய்யலாம். அந்த பூஜை செய்யும்பொழுது அந்த வேலுடைய கூர்மையான பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல சந்தனத்தை நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வேல் வழிபாட்டுடைய மகத்துவம் என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் என்ன வேண்டுதலாக இருந்தாலும், திருமணமாகணுன்ற வேண்டுதல் இருந்தாலும் சரி, குழந்தை பேர் வேணுன்ற வேண்டுதலாக இருந்தாலும் சரி, வேலை கிடைக்கணுன்ற வேண்டுதலாக இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனைகள் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வேல் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முருகன் வழிபாடை மேற்கொள்பவர்கள் கண்டிப்பாக இந்த வேல் வழிபாட்டையும் மேற்கொள்வார்கள். வேலினுடைய மகத்துவம் எல்லாருக்கும் நல்லபடியாக தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய அருளை பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு தான் பிரதானமாக இருக்கிறது. அது ஏன் வழிபாடு பிரதானமாக இருக்குது அப்படின்னா, முருகன் எல்லாருக்குமே அந்த வரத்தை கொடுத்துருறாரு. அதனால் நிறைய முருக பக்தர்கள் இன்றைக்கி உருவாகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முருகனை வழிபட்டோர் கைவிடப்பட மாட்டார். நம் தமிழ் கடவுளாகிய முருகனுக்கு நாம் வேல் வழிபாட்டின் மூலமாக அவரை கண்டிப்பாக சென்றடையலாம். ஸோ வேல் வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேறொரு வீடியோவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.